வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. சிக்கி திணறிய மோடி, கத்தி கதறிய எம்பிக்கள். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா 2024ல் அதிகம் பேர் பார்த்த உரை. இன்னும் குறிப்பாக சொல்லிட்டிங்கன்னா ராகுல் காந்தியுடைய அதிரடி. நம்ம தொடர்ந்து என்ன சொல்லிட்டு இருக்கோம்னா, இன்னைக்கு தவிர்க்க முடியாத ஒரு தலைவராக ராகுல் காந்தி ஆகிட்டார். காங்கிரஸை அப்புறப்படுத்த முடியாது அப்படிங்கிறது ஏறக்குறைய உறுதி ஆயிடுச்சு அப்படின்னு பிஜேபியினர் சொல்கிறாங்க. ஏறக்குறைய இல்லை, உறுதி ஆயிடுச்சு. அவர் வேற என்ன, ஏன்னா பிஜேபி சேர்ந்த ஒன்றிய அமைச்சர் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. காங்கிரஸ் அப்படிங்கிறது ஒரு வெட்ட வேண்டிய செடி, ஆனால் முழுக்க நாங்கள் வெட்டாமல் விட்டுட்டோன்னு. செடியெல்லாம் வெட்ட வேண்டிய செடி இதா இல்லை நீங்களா அப்படிங்கிறத காலம் முடிவு செய்யும். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சவார்கர் என்ன சொன்னார், அவர் எழுதக்கூடிய புத்தகத்தில் என்ன சொன்னார், இன்றைக்கி இருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கம் கொடுமையான குற்றங்களை சட்டமாக்கியிருக்குது. வக்பு வாரிய விஷயமாகட்டும், தலாக் விஷயமாகட்டும், விவசாயிகள் பிரச்சனையாகட்டும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அக்னிவீர் திட்டமாகட்டும், அப்புறம் லேட்ரல் என்ட்ரி ஆகட்டும். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறோன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் எடுக்காதாகட்டும். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் உள்ளிட்ட அதிகாரிகளை டெல்லியில் நாங்கள் தான் போஸ்டிங் போடுவோம்னு சொன்னதாகட்டும், 370 சட்டப்பிரிவை நீக்கினதாகட்டும், சாம்பல் ஞானவாபி உள்ளிட்ட மசூதிகளில் பதற்றத்தை ஏற்படுத்தியதாகட்டும். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் திறந்து வைக்கும்போது திரௌபதி முர்முவை கூப்பிடாததாகட்டும். இப்போ இவங்க திறந்து வச்சாங்கல்ல ராமர் கோயில், அந்த ராமர் கோயில் இருக்கக்கூடிய சுற்றுச்சுவர் மேலே ஒழுகிறது, நாடாளுமன்றம் ஒழுகிறது, சிஏஜி அறிக்கையில் இவங்களை பற்றியான ஊழல், இப்படி பல விஷயங்கள் இருந்தாலும் ராகுல் காந்தி ஒரு 7 கேள்வியை கேட்டார் நாடாளுமன்றத்தில். அது மிக மிக பெரிய விவாத பொருளாச்சு. அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஊடகம் மத்தியில் அதிகமாக, சென்ற வருடத்தில் அதிகமாக பார்க்கப்பட்ட ஒரு வீடியோன்னா ராகுல் காந்தி வீடியோ தான், அவருடைய உரை தான். நிறைய பேசுவாங்க, நிறைய அவர் பேசிகிட்டு இருக்கும்போது நிறைய குறுக்கீடுகள், எவ்வளவு குறுக்கீடுகள் நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி அப்படிங்கிற ஒருவரை மையமாக வைத்து அவர் கேட்கும்போது நிறைய பேர் செஞ்சு பதில் சொன்னாங்க. ராகுல் காந்தி ஒருத்தரை இடித்து தள்ளி விட்டார், அந்த சாரங்கின்னு ஒருத்தர் ஐசியூவில் படுத்தார்ல, அவர் என்ன ஆனார் தெரியல, சூப்பராக இருக்கார் அவர், ஒன்றுமே அடிக்கலையே, அடிபடாமல், அது ஒரு பிரச்சனை. இப்படி பலவிதமான சலசலப்புக்கு சச்சரவுகளுக்கு மத்தியில் நாடாளுமன்றத்தில், அதுவும் குறிப்பாக போன வருடம் நடைபெற்ற 2024ல் கவனம் ஈர்க்கக்கூடியது எது அப்படின்னு ஒரு ஆங்கில ஊடகம் எழுதும்போது அது ராகுல் காந்தி முன்னிலை வைக்கிறார். ராகுல் காந்தி அப்படி என்ன கேட்டாருங்கிறத கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்த்தா நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய நம்ம மறந்துட்டதுனால மோடி அவர்கள் பண்ண தவறுகள் நிறைய தெரியாமல் வரும். யாராலையும் மறுக்க முடியாத உண்மை அப்படின்னா, கோத்ராவில் நடைபெற்ற ஒரு சம்பவமாகட்டும், ஒரிசாவில் நடைபெற்ற அந்த பாதிரியார் 2 சின்ன பசங்களை உயிரோடு எரிச்சாங்களே, அதையெல்லாம் வரலாறு மன்னிக்குமா? சரி, இதெல்லாம் தாண்டி இப்போ அடுத்து சாம்பலுக்கு வந்துட்டாங்க. அதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ராகுல் காந்தி என்ன சொன்னார்? ராகுல் காந்தி ஒன்றும் சொல்ல, நாடாளுமன்றத்தில் பேசும்போது கேட்டார், 50% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது காங்கிரஸ் உடைய கொள்கை. இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி ஓபிசிக்கு நான் அதிகமாக கொடுங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். கடைசி வரைக்கும் இவங்க எடுக்கலை. அதையும் தாண்டி இன்னும் என்ன சொல்கிறாங்க, அண்டர் செக்ரட்டரி லெவலில் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளில் ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸை தான் போடணும் அந்த போஸ்ட்டுக்கு. இவங்க என்ன பண்ணுறாங்க, லேட்ரல் என்ட்ரி அப்படிங்கிற ஒன்றை வச்சு உயர் ஜாதியினரை நிறைய பேர் உள்ளே கொண்டு வராங்க. இதுக்கு கார்ப்பரேட்டில் நிறைய பேர் இருக்காங்களா, அவங்கள கூட கொண்டு வரலாம். இப்போ உதாரணமாக அதானி, அம்பானி, அவங்க கம்பெனியில் இருப்பாங்கள்ல, அவங்கள கூட இந்த லேட்ரல் என்ட்ரி மூலமாக உள்ளே கொண்டு வர முடியும். இது மோடி அரசாங்கம். அதாவது படித்து கஷ்டப்பட்டு படித்து போகிறாங்கல்ல நம்ம ஓபிசி, பட்டியலின மக்கள், பழங்குடியின மக்கள், அவர்களிலிருந்து யாரும் அந்த போஸ்டிங்க்கு போகக்கூடாது. அதான் ராகுல் காந்தி சொன்னார், நம்ம நிர்மலா சீதாராமன் அந்த இனிப்பை கிண்டுறாங்கள்ல அந்த அல்வாவை, அப்போ பின்னால் நிற்கிறதெல்லாம் பார்த்தா ஒரு பழங்குடியினரையோ ஒரு பட்டியலினத்தையோ காணும்னு சொன்னார்ல, அதுதான். இது முதல் கேள்வி. எஸ்சி எஸ்டி ஓபிசி மக்கள் 70% மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடாங்க, ஆனால் அவர்களுக்கு 70% இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறார் ராகுல் காந்தி தேர்தல் அறிக்கையில் சொன்னார். இதற்கு மோடியிடம் பதில் இல்லை. அதையும் தாண்டி இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், சிறு குறு தொழில் வணிகம் எல்லாம் ஒரே ஆளுக்கு போயிடுச்சு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம ஊரெலாம் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸு, மாட்டு எல்லா இடமே அதுதானே இருக்குது. இப்போ ரிலையன்ஸ் பால் வேறு வருது. அப்படி ஒரே ஆள் கையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த தொழில்களையும் கொடுத்துட்டாங்க. சாதாரணமாக இன்றைக்கி பணப்புழக்கம்ங்கிறது எப்படி வரும்? நம்ம ஒரு அண்ணாச்சி கடையோ எல்லாம் வச்சுருக்காங்கல்ல, அங்கே போய் நம்ம வியாபாரம் வாங்குவோம், பால் சாதாரணமாக கறந்து கொடுப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஐயா மோடி வந்தோடனே எல்லாமே ஆன்லைன் என்னாச்சு, சொமோட்டோ, பர்கர், என்னென்னமோ பேர் புதுசாக. இவங்க யாரும் தமிழ்நாட்டு ஆளுங்களில், எல்லாம் வெளியிலேருந்து வந்தவங்க. ஓலா, ஊபர்லாம் நம்பூராளா இல்லையே. நம்பூரில் முதல்ல விட்டுட்டு இருந்த டாக்ஸி தொழில் அழிஞ்சதா, வந்துட்டாங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க அதே நம்ம இந்த ரிலையன்ஸ் மார்ட் பெருசாக வந்துருச்சு. இன்னொரு பக்கம் என்னது ஃபேன் சுற்றும் காற்று வரும்னு ஐயா அதானி உள்ளே போடுறாரு. அவர் கண்ணுக்கே தெரியாமல்
ஒரு கேவலமாக இருக்குது. இந்தியா மாதிரி ஒரு பெரிய நாடு மின்சாரத்தை மின்சாரத்தில் தன்னிறைவு பெற்றிருக்கணுங்க. மின்சாரத்தை இன்னும் வெளிநாட்டிலிருந்து வாங்குறாங்கும் போது இவங்களை போய் என்ன பண்ணுறது? அதானி வந்து மின்சாரம் தயாரிக்க முடியுதா? இந்திய அரசாங்கம் தயாரிக்க முடியாதா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். எல்லாத்தையும் நீங்கள் பண்ணுறீங்கல்ல, ஏன் அதானிக்கு கொடுக்குறீங்க? அது நல்லாவே தெரியுது. இந்தோனேஷியாவில் எவ்வளோங்க அவர் நிலக்கரிக்கு வாங்குறாங்கிறது ஊருக்கே தெரியும். ஏன் நீங்கள் பண்ண மாட்டீங்க? தொடர்ந்து அதானியை விட்டால் யாரும் ஏன்னா மின்சாரத்தெல்லாம் நீங்கள் வந்து ஊழல் கணக்கே எழுத முடியாது. என்ன பண்ணுவீங்க? கண்ணுக்கு தெரியாமல் ஊழல் இருக்குல்ல, அதான். அதே மாதிரி இந்த இதே நம்ம ஒளிக்கற்றை 2G 3Gங்கிறாங்களா, மக்களுக்கு இது புரியாது. என்னமோ சொல்கிறாங்கப்பா, ஒன்றும் புரியாது. பல கோடி லாபம். இப்போ அதானி இந்த அளவுக்கு கொள்ள லாபம் அடிக்கிறாரு, தாராவி ப்ராஜெக்ட்லாம் எடுத்து பண்ணுறாருன்னா யார் காரணம்? அதற்கு மோடி. அதுவும் கரெக்டாக பார்த்து எடுக்கிறாரு பாருங்கள். அந்த நோகாமல் சம்பாதிக்கிறது இருக்குல்ல, எலக்ட்ரிசிட்டி பிரச்சனையே இல்லை. இன்னொன்று, கொரோனா எந்த காலமாக இருந்தாலும் ஓடக்கூடியது எலக்ட்ரிசிட்டியை ஃபுல்லாக அவருக்கு கொடுத்து இன்றைக்கி தனியார் முதலாளிகளை ஊக்குவித்தது, பொதுத்துறை நிறுவனங்கள் அளித்தது ஐயா மோடி. இது ராகுல் காந்தி கேட்குறாரு, நீங்கள் என்ன பொதுத்துறை நிறுவனம் புதுசாக கொண்டு வந்தீங்க? உங்களுடைய பேசிக் கொள்கையை மாற்றுங்க. பிஎன்டபிள்யூ காருக்கு வந்து வரி குறைப்பு பண்ணுறீங்க, டிவிஎஸ் பிடிக்கு ஏற்றுறீங்க. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த உணவுகளில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரேட்டு. சாதாரண ஏழைகள் சாப்பிங்கிற அந்த இவங்க பாட்டி விற்கிறாங்கல்ல, அதுக்கும் ஜிஎஸ்டி. இப்படி எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி போடுறீங்கன்னா இப்போ தான் மறுபரிசீலனை செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஐசியூவில் இருக்கக்கூடிய உயிர்காக்கும் கருவிகள், அங்கே இருக்கக்கூடிய பொருட்கள், அதுக்கும் அதான் சொன்னாங்களே, சுடுகாடுக்கு மட்டும்தான் அவங்க ஜிஎஸ்டி போடல, அதுக்கும் போட்டுருவாங்கங்கிற ரேஞ்சுக்கு போயிடுச்சு. இது ஒரு பக்கம். அடுத்து அவர் என்ன கேள்வி கேட்டார்? அக்னிவீர் திட்டம். அக்னிவீர் திட்டம் அப்படிங்கிற ஒன்றை கொண்டு வந்து இந்தியாவில் எவ்வளோ பிரதமர்கள் இருந்தாங்க. நேரு அவர்கள் இருந்தார், நரசிம்மராவ், எவ்வளோ பேர். அவர்களுக்கெல்லாம் தோன்றாத ஒரு ஐடியா ஐயா மோடிக்கு தோணிக்குது. எப்படி? அக்னிவீர்னு ஒரு திட்டம் வைப்பாங்க, அதில் இளைஞர்கள் போய் சேரணும், 3 வருஷத்தில் அவங்க வெளியே அனுப்பியிருப்பாங்க. நம்ம என்ன சொல்கிறோம்? நீங்கள் பிரதமராக இருக்கீங்கல்ல, நீங்களும் 3 வருஷத்தில் போயிருங்க, இன்னொரு பிரதமரை போடுங்க. சூப்பர் திட்டம் இல்லை? மோடி இருக்கார், ஒரு 3 வருஷம் மோடி இருக்கட்டும், 3 வருஷம் அமித்ஷா இருக்கட்டும், அடுத்து 3 வருஷம் யோகி வச்சுக்கோங்க. ஏன் அதை மட்டும் நீங்கள், அதாவது சின்ன பசங்க வேலைக்கு போயிட்டு வெளில வந்துடணும், ஆனால் வயசான காலத்துலேயும் கிளங்கட்டையாக இருந்து நீங்கள் வந்து அனுபவிப்பீங்க. என்ன நியாயம் அது? உங்களுக்கும் ஒரு ரிட்டைர்மெண்ட் கொடுப்போம். அக்னிவீர் திட்டத்தில் நீங்கள் சொல்கிறீங்களா, அக்னிவீர் திட்டத்தில் வெளியில் வந்தவங்களுக்கு நாங்கள் பணம் கொடுக்குறோம், உங்களுக்கும் பணம் கொடுக்குறோம், ஒத்துக்குவாரா? இது என்ன அக்னிவீர் திட்டம்? ஒரு கன் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு இளைஞரை நீங்கள் அக்னிவீர் திட்டத்துக்கு போகிறீங்க. கன் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு அந்த பையன், வெளியில் 3 வருஷம் கழித்து உனக்கு வேலை இல்லைன்னா அவன் என்ன பண்ணுவான்? என்ன மாதிரி எண்ணங்கள் வரும்? நல்ல எண்ணங்கள் வரும்னு நினைக்கிறோம், விபரீதமான எண்ணங்கள் வந்தால் கன்று வேறு ப்ராக்டிஸ் பண்ண பையன். அப்போ உள்நாட்டு பிரச்சனைக்கு ஆபத்தாச்சே. இது எப்படி? அதாவது உள்நாட்டு பிரச்சனையில் வேஸ்ட்டுங்க இவங்க. அதுக்கு வந்து அக்னிவீர் திட்டமாக இவங்க கேட்கும்போது, அக்னிவீர் திட்டத்தில் கலந்து கொண்டு உயிர் நீத்த ஒரு பையனோட அந்த குடும்பம் பேசுது, அக்னிவீர் திட்டத்துக்கு தயவு செய்து போயிடாதீங்க, எங்கள் தம்பி எழுந்துட்டோம், அவங்க அக்காலாம் கதறுது. அந்த வீடியோ பெரிய அளவுக்குலாம் வைரல் ஆகுது. உடனே ராகுல் காந்தி சொல்லும் போது இல்லவே இல்லைன்னு மறுத்தார் ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட எல்லாரும். கடைசியாக என்ன ஆச்சு? ராகுல் காந்தி சொல்கிறது உண்மையான ஆச்சு. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இது ஒரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பரீட்சை. இப்போ 3 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பீகாரில் அங்கே இருக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடக்குது, எல்லாத்துக்கும் அடி. அதேமாதிரி பார்த்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பேப்பர் லீக்குன்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய அடித்தடி எங்கள் பீகாரில். சரி, அதுதான் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யூபியில் காவலர் எழுத்து தேர்வில் இப்போ எக்ஸாம் வச்சு எழுதுகிறாங்க, பேப்பர் லீக் ஆகி அப்படி நிறுத்திட்டாங்க. 50,000 போஸ்டிங்கு. இப்போ என்ன சிக்கல்னா, அங்கே கிராமத்தில் ரொம்ப ஏழைகள் வந்து அந்த இது கட்டியிருப்பாங்கல்ல, இது ஃபீஸ் கட்டி தான் எழுதுகிறாங்க, அந்த ஃபீஸையும் திருப்பி தரல. அப்போ என்னன்னு கேட்டால், ஆமாங்க அந்த இது பேப்பர் எழுதுனாங்கல்ல கவர்மெண்ட், அந்த இவங்க ஃபீஸ் கட்டினது பேப்பருக்கான், அந்த பேப்பர் வந்து எழுதி முடிச்சாச்சு, பேப்பர் வேஸ்ட் ஆகிடுச்சு, நாங்கள் என்ன பண்ண முடியும்? இப்போ திருப்பியும் தரல யோகி அரசாங்கம். இப்படி இந்தியா முழுக்க நீட் தேர்வில் வந்து லீக் ஆகிடுச்சின்னு சொல்லி அங்கே பிடிச்சோம், அதுக்கப்புறம் அங்கே பிடிச்சோம், இங்கே பிடிச்சோம், ஏதாவது நடந்துச்சா? அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒன்றுமே நடக்கலை. நீட் தேர்வு முறைகேடு, நீட்டை ஒழிக்கணும்னு சொன்னாலும், நீட்டை ஒழுங்காக நடத்தினாலும் பரவாயில்ல, அதுலேயும் 1000 ஃப்ராடு. நீட் தேர்வில் ஃப்ராடு, ஆசிரியர் தேர்வில் ஃப்ராடு, அங்கே இது பேர் என்னது, அந்த அகில இந்திய பேங்க் எக்ஸாம் இருக்குல்ல, அது என்ன பண்ணுவீங்க? கரெக்டாக பொங்கல் அன்றைக்கா பார்த்து பேங்க் எக்ஸாம் வைப்பீங்க, எந்த பண்டிகை நாளில் வைப்பீங்க, தமிழர்னால் அவ்வளோ எழுச்ச வாயிங்க. இது ஒரு பக்கம். இது எல்லாத்தையும் கேட்டு அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் போட்டித் தேர்வை எப்படி கையாளுகிறீர்கள், அதில் எவ்வளோ குளறுபடி, எவ்வளோ பணம் மாஃபியாக்கள் வராங்க. இப்போ என்னென்னா 8வது வரைக்கும் ஆல் பாஸ் இருந்துச்சு, அது இல்லையா, இனிமேல் 4வதுலேருந்தே இப்போ பொதுத் தேர்வு, சின்ன பசங்க இருப்பாங்களா அவங்களுக்குலாம் பொதுத் தேர்வோம். இது இப்படி பலவிதமான குளறுபடிகள் கொண்டு வந்திருக்கீங்களேன்னு கேட்குறாங்க, அதற்கும் பதில் இல்லை. இன்னொன்று, இந்த விவசாய போராட்டத்தில் இதுவரை
720 பேர் பலியாயிருக்காங்களே, அவர்களுக்கு நீங்கள் என்ன காம்போசேட்டி கொடுத்தீங்க, என்ன நீங்கள் கொடுத்துருக்கீங்க இந்த 3 ஆண்டுலங்கிறதுக்கு அதுக்கும் பதில் இல்லை. இது இப்படி இப்படி கேட்டுக்கிட்டே இருக்காரா? இவ்வளவு கேள்விகள் கேட்டவுடனே பிஜேபி அதுவும் இல்லாமல் 1949 அதாவது முதல்ல நம்ம சவார்கர் அவர்கள் பேசிய வாசகம். சவார்கர் என்ன சொன்னார்? இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி சவார்கர் என்ன சொன்னார்? அதை அப்படியே சொல்கிறாரு. 1939, 1940, 1941 இந்திய அரசியலமைப்பு பற்றி சவார்கரும் இந்துத்துவ சக்திகளும் தொடர்ந்து என்ன பண்ணாங்க? அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா அம்பேத்கர் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை எழுதிவிட்டால் நம்ம வந்து இங்கே போனி ஆகாது. என்ன பண்ணணும்? இந்துத்துவ சித்தாந்தங்களை மேல் நோக்கி எடுக்கணும். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவர்கள் நடத்தின இந்து சபா மாநாட்டில் சொல்கிறாரு, மனு தர்மத்தை நாங்கள் அரசியலமைப்பு சட்டத்துக்கு மாற்றாக கொண்டு வருவோங்கிறார். ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரு நாடாளுமன்றத்தில்? ஐயா, சவார்கரை பெருமைப்படுத்துகிறீர்கள். இன்னொன்று அடிக்கடி மோடி சொல்லுவார், அமித்ஷாவும் சொல்லுவார், சவார்கரை இழிவுபடுத்தி விட்டு நீங்கள் மகாராஷ்டிராவுக்கு போக முடியுமான்னு. ஏங்க அவங்க தொடர்ந்து இழிவு தான் இங்கே படுத்திட்டு இருக்காரு. தப்பு பண்ணால் தப்பு தான், எப்படி சரின்னு சொல்ல முடியும்? இப்போ தமிழ்நாட்டில் எட்டப்பன்னு ஒருத்தர் இருந்தார், காட்டி கொடுத்தாரு. அதுக்காக மோடி வந்துட்டு எட்டப்பன் ரொம்ப நல்லவர் அப்படின்னா, ஏங்க தமிழ்நாட்டு மக்களே சொல்லுவாங்க, எட்டப்பன் எங்காளாக இருந்தாலும் சரி தப்பு தான். சவார்கர் எந்த ஊராக இருந்தாலும் நாங்கள் அயோக்கியம் தான். அப்படி தானே சொல்கிறார் ராகுல் காந்தி. உத்தவ் தாக்கரே வேணால் ஓட்டுக்காக போனார், ராகுல் காந்தி என்ன பிரச்சனை? அப்போ என்னென்னா சவார்கர் என்ன சொல்லியிருக்காரு? இல்லை அவர் எழுதின ஞானகங்கை அப்படிங்கிற புத்தகத்தில் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கோல்வார்கர் எழுதிய ஞானகங்கை அப்படிங்கிற புத்தகத்தில் ரொம்ப தெளிவாக மனுசுமிதி தான் இந்தியாவை ஆள வேண்டும். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உயர் ஜாதியினர் மட்டும்தான் மேலே இருக்கணும். இவங்க கொடுக்குற மாதிரி அரசியலமைப்பு சட்டம் கொண்டு வந்தால் நம்மளாம் வேலைக்கு ஆகாதுப்பா. இப்போ இந்த இவங்க இருக்காங்களே, சிதம்பரம் நடராஜர் கோயிலை ஓட்டிகிட்டு இருக்காங்களே சில பேர், எப்படி ஓட்டுறாங்கன்னு சொல்லி சிதம்பரம் நடராஜர் கோயில் இருக்கவங்களுக்கு வேலை என்ன? கிரிக்கெட் விளையாடுறதா, கொஞ்ச நேரம் பண்ணுறதா? கொஞ்சம் யோசனை பாருங்கள், எப்படி வருமானம் வருது. பல ஏக்கர் கணக்கில் சொத்தை அவங்களே விற்கிறாங்க. யார் இந்த அதிகாரம் கொடுத்தது? ஒரு ஜாதிக்கு மட்டும். அப்போ இதெல்லாம் ராகுல் காந்தி கேட்குறாரு. சிம்பிள், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை சவார்கர் ஏற்கலப்பா. நீங்கள் ஏற்கிறீங்களா இல்லையா? இது வரைக்கும் யாரும் பதில் சொல்ல. சவார்கர் சொன்னது உடன்பாடாக இல்லையா? சவார்கர் சொல்கிறது ஒன்று தப்புன்னு சொல்லுங்கள், இல்லை சரின்னு சொல்லுங்கள். ரெண்டுக்கும் சொல்ல மாட்டீங்க. இந்திரா காந்தி வந்து அவசர நிலையை சொன்னது சரியா தவறு? காங்கிரஸ் அதற்கான விலையை கொடுத்துருக்கோம், கரெக்டு. காங்கிரஸே ஒத்துக்குது. அதை நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்களே. இப்போ சவார்கரை நீங்கள் கொண்டாடுகிறீர்கள், தேசப்பிதா அளவுக்கு கொண்டாடுகிறீர்கள். ஆனால் அவர் சொல்கிறது உங்கள் கருத்து ஒன்று தான். ஏன் வெளிப்படையாக சொல்ல மாட்டீங்க? அப்போ உங்கள் நோக்கம்னா இந்தியா முழுக்க மாநிலமே இருக்கக்கூடாது, எல்லா மாநிலத்தையும் க்ளோஸ் பண்ணி ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே மொழி, ஒரே கடவுள், எல்லாம் ஒன்று தான். அதுக்கப்புறம் இது ஒரு பெரிய விஷயம். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன், எம்எஸ்பி, அதாவது மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ், அது வந்து விவசாயிகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி 720 பேர் இறந்தாங்கங்கிற ஒரு புள்ளி வரத்தை சொல்கிறார். இப்பயும் போராடிட்டு இருக்காங்க, இன்னும் விடிவு காலம் இல்லை. இப்போ இவ்வளவு பிரச்சனையை அவர் பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொன்று வந்து இந்த பட்டியலின பெண்கள் மீதான வன்கொடுமை, அதுவும் இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு நிறைய நீங்கள் திட்டம் திட்டம் போடல. பழங்குடியினர் குறிப்பாக இப்போ மணிப்பூரில் நடந்த விஷயமாகட்டும், இப்போ ஒடிசாவில் ரெண்டு பேரை வந்து கிறிஸ்துவ மதத்துக்கு வந்து கன்வெர்ட் பண்ணுறாங்க நிறைய பேர்னு சொல்லி 2 பெண்களை பிடிச்சி நீங்கள் அடிக்கிறீங்க, பட்டியலின பெண்களை. அப்போ பட்டியலின பெண்களுக்கும் நீதி இல்லை. இந்தியாவின் பூர்வ குடிகள் பட்டியலின பெண்களுக்கு அவங்களுக்கும் நீர் இல்லை. இஸ்லாமிய மக்கள் அவருடைய இடத்தெல்லாம் பார்த்து சாம்பல்லேருந்து ஞானபாபியிலேருந்து 19 கிணற தோன்றுறங்கிறது மாதிரி ஆரம்பிச்சிட்டிங்க. அப்போ இதில் உங்களுடைய தெளிவான பார்வை என்னன்னு கேட்குறாரு. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 1,50,000 பட்டியலின பெண்களுக்கு வந்து வன்கொடுமை செய்யப்பட்டிருக்காங்க. இதுக்கு என்ன பதில் அப்படின்னு புள்ளி வரமாக கேட்குறாரு. இது எதுக்குமே மோடி பதில் சொல்ல. இந்த உரை தான் இன்னைக்கு வந்து போன வருடத்தில் மக்களால் அதிகம் பார்க்கப்பட்ட உரை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியங்காவுடைய பேச்சு அசத்திட்டாங்க. பிரியங்கா பேசக்கூடாதுங்கிறதுக்கு என்னென்ன பண்ணுவோம் பேசினாங்க. கடைசியில் பிரியங்கா ஸ்கோர் பண்ணது இப்போ நம்ம சொல்லலாம். வயநாடு மேட்டராகட்டும், வயநாட்டில் பிச்சு எடுத்துட்டாங்க. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பட்டியலின மக்கள் பாதிக்கப்படுற, குறிப்பாக இன்றைக்கி அதிகமாக பார்க்கப்படுறது பழங்குடியின மக்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள், மசூதிகள். உங்களுக்கு தெரியும் சாம்பலில் என்னாச்சுன்னு தெரியும். ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், யூபி, மகாராஷ்டிரா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மதக்கலவரங்கள். அதாவது எஸ்சி, எஸ்டி, ஓபிசி இவங்களெல்லாம் இந்துக்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் இஸ்லாமியர் இருக்கிறத திருப்பி விடுறீங்க. ஆனால் அந்த ஓபிசி சமூகத்துக்கு நீங்கள் பண்ணது என்ன? இன்றைக்கி ஓபிசியில் எத்தனை பேர் வந்து பெரிய இடத்துல இருக்காங்க, எத்தனை பேர் அண்டர் செக்ரட்டரியில் இருக்காங்க, எத்தனை பேர் உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக இருக்கிறார்கள், எத்தனை பேர் பெரிய பதவியில் இருக்காங்கன்னு கேட்டால் அதுக்கு பதிலே இல்லை. பெரிய நீங்கள் கமிட்டி போடுறீங்களா, அந்த கமிட்டியில் எத்தனை ஓபிசி இருக்காங்க, அதுவும் பதில் இல்லை. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ராகுல் காந்தியுடைய இந்த பேச்சு
போன வருடத்தின் சிறந்த பேச்சா பல பேர் பார்த்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து அந்த அந்த சேனல் சொல்லுது. இது முக்கியமாக பார்க்கப்படுது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.